இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது என்னென்னா, நான் இல்லைன்னா நீ இல்லை அப்படின்னு மிரட்டுற ஒரு உலகமாக இருக்குது. இப்போ வந்து ஒரு நெசவாளிகள் இருக்காங்க, அவங்க நமக்கு தேவையான ஆடைகளை உற்பத்தி செய்கிறாங்க. அப்போ அவங்க இல்லைன்னா நமக்கு ஆடை கிடைக்காது. அப்போ நம்ம ஏற்கனவே இங்கே நிர்வாணத்தை பற்றி பயந்துக்கிட்டே இருக்கோம். நிர்வாணமாக நம்ம வாழ்வதற்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஏற்ற உலகம் கிடையாது. அப்போது வந்து நான் இல்லைன்னா நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெசவாளிகள் நம்மை மிரட்டுகிறார்கள். அது ஒரு மிரட்டலை அடிப்படையாக கொண்ட ஒரு சேவை. உங்கள் சேவை எங்களுக்கு கண்டிப்பாக தேவை, நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு ஆடைகள் ஏது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மிரட்டலை அடிப்படையாக கொண்ட ஒரு சேவையாக இருக்குது. அது மாதிரி ஒரு விவசாயி இல்லைன்னா நாங்கள் இல்லைன்னா உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது, நீங்கள் என்னத்தை சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிறரை சார்ந்து வாழ்வதற்குள்ள பிறரை சார்ந்திராமல் இங்கே வாழவே முடியாது அப்படிங்கிறது ஒரு மிரட்டலாக இருக்கிறது. அப்போ தான் வந்து ஒரு பேருந்து ஓட்டுநர்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போக முடியாது. அது ஒரு மிரட்டலை அடிப்படையாக கொண்ட ஒரு சேவையாக இருக்கிறது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, வேலை நிறுத்தம் என்கிற அந்த மிரட்டலை விடுக்கிறாங்க. நாங்கள் வேலை நிறுத்தம் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது மக்கள்லாம் பயப்படுறாங்க. ஐயோ வேலை நிறுத்தம் பண்ணாதீங்க, நாங்கள் ஊருக்கு போகணும், எப்படி நாங்கள் வேலைக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவங்க தங்களுடைய உரிமைகளை வந்து கேட்குறக்காக மக்களையோ அரசாங்கத்தையோ மிரட்டுறாங்க. வேலை நிறுத்தம் என்கிற ஒரு மிரட்டலை விழிக்கிற அதுக்கு பணிஞ்சிக்கிட்டு அவங்களோட உரிமையை பூர்த்தி பண்ணுறாங்க. அது மாதிரி இங்கே ஒரு மருத்துவர்கள் வந்து மருத்துவம் என்பது என்ன, நம்ம உடலில் உள்ள நோயை குணப்படுத்துங்கிறதுக்காக நம்ம மருத்துவர்களை நம்பியிருக்கோம். அப்போ மருத்துவர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் இல்லைன்னா உங்கள் நோயை குணப்படுத்த முடியாது. அது ஒரு மிரட்டலை அடிப்படையாக கொண்ட ஒரு சேவை. இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து மருந்துகள் இல்லைன்னா அவங்களால உயிர் வாழவே முடியாது. இப்போது டயாலிசிஸ்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, சிறுநீரக நோயாளிகள் வந்து இறந்து போயிடுவாங்க. அப்போது அந்த மருந்துகள் இல்லைன்னா, இந்த மாத்திரை இல்லைன்னா, இந்த மாத்திரை சாப்பிட்டா தான் என்னால் உயிர் வாழ முடியும், இன்றைக்கி நான் இந்த மாத்திரை சாப்பிட்லன்னா நான் இன்றைக்கி இறந்து போயிடுவேன், என்னுடைய நிலைமை ரொம்ப மோசம். அப்போது ஒரு மிரட்டலை அடிப்படையாக கொண்ட ஒரு சேவையாக இருக்கிறது. அந்த சேவை இல்லைன்னா அவங்க உயிர் வாழவே முடியாது. அப்படி இப்போ பள்ளிக்கூடங்கள்லாம் இல்லைன்னா இந்த மாணவர்களுடைய கதி என்ன? அப்படிங்கிற மாதிரி பிறரை சார்ந்து வாழ்வது என்பது ஒரு மிரட்டலை அடிப்படையாக கொண்டு தற்சார்பு வாழ்க்கை முறை என்பது இது மாதிரி மிரட்டல்லாம் என்கிட்ட பலிக்காது. நான் எனது தேவைகளை நானே பூர்த்தி செய்து கொள்வேன். மருத்துவராக நீங்கள் வந்து என்னை வந்து மிரட்ட வேண்டிய தேவையில்லை, என் உடம்பை நான் ஆரோக்கியமாக பார்த்துப்பேன். அப்படி வந்து எனது ஆடைகளை நானே இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களிலிருந்து நானே தயாரித்து கொள்வேன். இந்த மிரட்டலிலிருந்து விடுபடுகிற ஒரு உலகம் தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது மிரட்டலை அடிப்படையாக கொண்டது. மிரட்டலை அடிப்படையாக கொண்டு இங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் செய்து அந்த தொழில் மூலம் மக்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறாங்க. நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தொழிலை செய்கிறவங்களும் அது தொழிலுங்கிறது என்னென்னா அது ஒரு மிரட்டுறதுக்கான ஒரு வழி. நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லை. அப்போது இந்த மிரட்டலிலிருந்து விடுபடணும்னா இந்த இயந்திர அறிவியல் உலகிலிருந்தே விடுபட்டு நம்ம இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு போயிட்டோன்னா அங்கே யாரையும் மிரட்டவே முடியாது. நீங்கள் இல்லைன்னா நான் இல்லைன்னா அவங்க யாருமே சொல்ல முடியாது. அங்கே வந்து அங்கே எல்லாருமே உடலை ஆரோக்கியமாக வச்சுப்பாங்க. அவங்கவுங்களுக்கு தேவையான ஆடைகளை வந்து இப்போ 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும். அதன் பிறகு பள்ளிகள், கல்லூரிகள், தொழிற்சாலைகள் எல்லாமே மூடப்பட்டு விடும். எல்லாருமே வந்து இயற்கையோட இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் சமவெளி விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கவுங்க ஆடைகளை அவங்கவுங்களே தயாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு தேவையான குடிசைகளை அவங்கவுங்களே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ யாரையும் நம்பி அவங்க இல்லை. அப்போ யாரையும் மிரட்ட முடியாது. நான் இல்லைன்னா நீ இல்லைன்னு அங்கே யாரையுமே சொல்ல முடியாது. நான் யாரையுமே சார்ந்திடவில்லை. எனது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நான் யாரையுமே நம்பலை, யாரையுமே சார்ந்திருக்கவில்லை. எனது தேவைகளை பூர்த்தி செய்ய நான் என்னை மட்டுமே சார்ந்திருக்கிறேன். என்னால் எனது தேவைகள் அனைத்தையும் என்னாலே உருவாக்கி கொள்ள முடியும். அந்த தற்சார்பு வாழ்க்கை முறை என்பது ஒரு மிரட்டல் இல்லாத ஒரு வாழ்க்கை. நாம் இப்போ வந்து ஒரு மிரட்டலை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நான் இல்லைன்னா நீ இல்லை அப்படிங்கிற மாதிரி. இப்போது ஒரு வியாபாரி நாங்கள் இல்லைன்னா நாங்கள் இன்றைக்கி கடை அடைச்சோன்னா இன்றைக்கி உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் உங்களுக்கு கிடைக்காது. அப்போ அந்த சேவை இருக்கல, வியாபாரிகள் செய்கிற சேவை என்பது அடிப்படையாக ஒரு மிரட்டலை அடிப்படையாக கொண்டு இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு மிரட்டல். இது ஒரு மிரட்டல். பிறரை சார்ந்து வாழ்வதற்குள்ள நம்முடைய தேவைகளுக்காக நம்ம பிறரை சார்ந்து வாழ்கிறோம் அப்படிங்கிறது என்னதான் இருக்குது, அது ஒரு மிரட்டலாகத்தான் இருக்கிறது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சேவை மாதிரி தெரியும், ஆனால் அதுக்கு அடியில் ஒரு மிரட்டல் இருக்கிறது. நம்ம அந்த மாதிரி மிரட்டலுக்கு பணிந்து மிரட்டலை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ வந்து திடீர்னால இந்த ரயில்வே ஊழியர்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவ்வளோதான், மக்கள் பயந்துருவாங்க. அப்போது மிரட்டுறாங்க, ஸ்ட்ரைக்குங்கிற பேரில் மிரட்டி தான்
மிரட்டுறாங்க அப்படின்னா மிரட்டுறாங்க, அரசாங்கத்தையும் மக்களையும் மிரட்டுகிறார்கள். அதன் மூலம் இந்த அரசாங்கத்தை பணிய வைக்கிறார்கள். பணிய வைத்து தங்களுடைய உரிமைகளை, அவர் கேட்கிற உரிமைகளை தருவதற்கு இந்த அரசாங்கத்தை சம்மதிக்க வைக்கிறாங்க. அதே சமயம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையிலும் ஒரு மிரட்டல் இருக்கும். இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் இயந்திர அறிவியல் உலகம் 2040 செயலிழந்த பிறகு, அதன் பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையிலையும் ஒரு மிரட்டல் இருக்கும். என்ன மிரட்டல்னா அன்பு தேவை. ஒரு அன்பு என்கிற தேவையை அடிப்படையாக கொண்டு மனுஷங்க மிரட்டுவாங்க. அப்போ நீ என்னிடம் பணிந்தால்தான் நான் உன்னை நேசிப்பேன். என்னிடம் பெரியவர்கள் என்ன பண்ணுவாங்க, சின்னவங்கள மிரட்டுவாங்க. நீ என்னிடம் பணிவாக நடந்து கொள், அப்போ தான் என்னுடைய அன்பு உனக்கு கிடைக்கும். பெண்கள் ஆண்களை மிரட்டுவாங்க. நீ என்னிடம் பணிவாக நடந்து கொள், பெண்களாகிய எங்களிடம் நீங்கள் பணிவாக நடந்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் பெண்களிடமிருந்து உங்களுக்கு அன்பை பெற முடியாது. அன்பை பெறுகிற அந்த மிரட்டல் அது மனுஷ வாழ்க்கையில் மனுஷனை இருக்கிற வரைக்கும் அது இருக்கும். உயிர்கள், அது அனைத்து உயிரினங்களிடமே அந்த மிரட்டல் இருக்கும். அதனால் அந்த மிரட்டல் தவிர்க்க முடியாது, ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதில் என்றைக்குமே மாற்றம் வராது. மாற்றமில்லாத மிரட்டல் அதுதான். அந்த மிரட்டல் தான். அதான் அன்பாக சொன்னால் நான் கேட்டுவேன், அதிகாரத்தை காட்டாக அது மாதிரிலாம் சொல்லுவாங்களா. அதெல்லாம் அப்போ அன்பு என்கிற ஒரு தேவை இருக்குல்ல, அன்பு, பாசம், அக்கறை, இதெல்லாம் ஒரு தேவை. அப்படின்னா பணிவு என்பது ஒரு தேவை, மரியாதைங்கிறது ஒரு தேவை. அதுக்காக ஒருத்தர் நம்ம அந்த தேவையை நம்ம புறக்கணிக்கவே முடியாது. அந்த தேவை தான் மனித வாழ்க்கையை அழகாக மாற்றுகிறது. உயிரின அமைதியாக வாழ்கிறதுக்கு அதெல்லாம் தேவை. அப்படி இருக்கும்போது அந்த தேவைக்காக நம்ம என்ன பண்ணுறோம், பெரியவங்களை பார்த்தா சின்னவங்க பணிஞ்சு போகணும், பணிவாக நடந்து கொள்ள வேண்டும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். இந்த மிரட்டலை ஏற்றுக்கொள்ளலாம். இது மகிழ்ச்சியை தருகிற ஒரு மிரட்டல். மகிழ்ச்சியை தருகிற ஒரு மிரட்டல் நமக்கு தைரியத்தை தரும், பயத்தை தராது. இது ஒரு நல்ல ஆரோக்கியம், உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிற ஒரு மிரட்டல். ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் இருக்கிற மிரட்டல் பாருங்கள், இந்த இயந்திர அறிவியல் உலக மிரட்டல் நமக்கு பயத்தை தரும், நம்ம கோழையாக மாற்றிவிடும், நம்ம அடிமையாக மாற்றி நம்மை நோயாளியாக வைத்துவிடும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீ இந்த உணவை சாப்பிடலன்னா, இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடலன்னா உனக்கு அந்த அளவுக்கு அதிகமான ஆற்றல் கிடைக்காது. இங்கே உள்ள தொழில்களை செய்ய முடியாது. இந்த தொழில்கள்லாம் செய்யணும் அப்படின்னா உடம்புல அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவை. அதனால் நோய்களை தருகிற இந்த தானிய உணவுகளை நீ சாப்பிட்டா தான் உண்டு, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட இந்த உணவுகளை உட்கொண்டால்தான் உனக்கு அந்த ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னு மிரட்டி தான் நம்ம சாப்பிட்றோம். மிரட்டி தான் நமக்கு நோய்களை தருகிற உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்ருக்குறோம். மாமிச உணவுகளை சாப்பிட்டுட்ருக்கோம். அந்த மிரட்டலுக்கு பணிஞ்சு தான் நமக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் வேணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் இந்த மாதிரி நோய்களை தருகிற உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். இது எல்லாமே ஒரு மிரட்டலை அடிப்படையாக கொண்ட ஒரு மனித வாழ்க்கை முறை. இந்த மிரட்டலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. இந்த மனித இனம் இது ரொம்ப வருஷக்கணக்காக, ஆயிரக்கணக்கான வருஷங்களாக மிரட்டலை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்துட்டுருக்கோம். உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் இந்த மிரட்டலே மனித வாழ்க்கையில் கலக்கிறது. உலகங்களை கண்டுபிடிச்ச பிறகு தான், அது வரைக்கும் மனுஷங்க யாரையும் மிரட்டாமல் அமைதியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. உலகங்களை கண்டுபிடிச்ச பிறகு தான் இந்த உலகங்களாலான ஆயுதங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, கத்தி, அருவா. அப்போ தான் மனுஷ வாழ்க்கையில் சண்டைகள் வருது, போர் வருது. இந்த மிரட்டல்கள் அதிகரித்து அது இன்றைக்கி முடிய போகுது. 2040 இந்த மிரட்டலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, மனித வாழ்க்கையில் நுழைந்த அந்த மிரட்டலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. எல்லா தொழில்களும் செயலிழந்துவிடும், உலோக உற்பத்தி எல்லாமே செயலிழந்துவிடும். அதன் பிறகு வருகிற மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வது, இனிமே பிறக்கிற குழந்தைகள்லாம் மகிழ்ச்சியாக வாழ்வதை நோக்கி தான் போவாங்க. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஏற்புடையது அல்ல என்கிற அந்த முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. அது குறித்த விழிப்புணர்வை இனிமே பெறுவாங்க. பரவலாக இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் நம்ம மிரட்டப்பட்டு கொண்டே தான் வாழ்வோம், கோழையாகத்தான் போயிட்டுருப்போம், தைரியமாக வாழவே முடியாது, நோய்களோடு தான் போராடி கொண்டிருப்போம். ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகிலிருந்து வெளியேறியே ஆகணும் அப்படிங்கிற இதிலேருந்து, அப்போ தான் இந்த மிரட்டப்படுவதிலிருந்து நாம் விடுபட்டு ஒரு தைரியமாக வாழ முடியும். இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்தால் தான் மனுஷங்க மிரட்டல் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு தைரியமான ஒரு வாழ்க்கை, வீரம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிற அந்த புரிதலுக்கு மக்கள் வருவாங்க. பெண் அடிமைத்தனம் அப்படிங்கிறதே ஒரு மிரட்டல் தானே, ஆண்களின் மிரட்டல். ஆண் சர்வாதிகாரம் என்பது ஒரு மிரட்டல் தானே. அந்த மிரட்டலை அடிப்படையாக கொண்டு ஆண்கள் பெண்களை மிரட்டும் போது ஆண்கள் சர்வாதிகாரியாக மாறி அதன் மூலம் பெண்களை மிரட்டி அதன் மூலம்தான் பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்க. அதனால் மிரட்டல் நிறைந்த இந்த இயந்திர அறிவியல் உலகிலிருந்து விடுதலை அடைந்தால்தான் இந்த ஆண்களிடமிருந்து விடுக்கப்படுகிற அந்த மிரட்டலிலிருந்து பெண்கள் விடுதலை அடைந்து, பெண் அடிமைத்தனத்திலிருந்து பெண்கள் விடுதலை அடைவார்கள். அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த மிரட்டல் இருந்து கொண்டே இருக்கும், பெண்கள் அடிமையாக தான் இருப்பாங்க. இயந்திர அறிவியல் உலகிலிருந்து விடுபட்டு, அதாவது இந்த மிரட்டலில் இருந்து விடுபட்டு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு போனால் தான் அங்கே ஆண்கள் பெண்களை மிரட்டுவதற்கு எந்த ஒரு காரணமே அங்கே இருக்காது. அங்கே ஆண்களின் மிரட்டல் அங்கே பலிக்காது.
மிரட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால் அவசியமும் இல்லை, அது அங்கே சாத்தியமும் இல்லை, அது மிரட்ட வேண்டிய அந்த அதுக்கு காரணங்களும் இல்லை. பெண்கள் விடுதலை அடைந்து விடும், ஆண்களும் விடுதலை அடைந்து. ஆண் சர்வாதிகாரத்திலிருந்து ஆண்கள் விடுதலை அடைய வேண்டும், பெண் அடிமைத்தனத்திலிருந்து பெண்கள் விடுதலை அடைய வேண்டும். அதனால் பெண் அடிமைத்தனம் எந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமோ அதே அளவுக்கு ஆண் சர்வாதிகாரம் என்பது ஆண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆண்களுக்கு அமைதி இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் செய்துவிடும். அதனால் ரெண்டு பேருமே ஆரோக்கியமாக இருக்குன்னா அந்த மிரட்டலிலிருந்து, மிரட்டப்படுகிற அந்த வாழ்க்கை முறையிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும். ஆடம்பரமாக வாழ்ந்தால் தான் உன்னை 4 பேர் மதிப்பாங்க, அதுவே ஒரு மிரட்டல் தான். அந்த மிரட்டலுக்கு பயந்து தான் நிறைய பேர் எல்லாம் ஆடம்பரமாக சொகுசாக வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஓடுறது காரணம். அப்போ தான் மதிப்பாங்க 4 பேர். பணத்தை எந்நேரமும் தேடுறதுக்கு ஏன் ஓடுறாங்க அப்படின்னா, அப்போ தான் பணம் காசு இருந்தால் தான் 4 பேர் மதிப்பாங்க. அது ஒரு மிரட்டலாக இருக்கிறது. இப்படி மிரட்டல்களிலிருந்து நம்ம விடுபட்டு எளிமையாக வாழணும். எளிமையாக வாழ்வதன் மூலம் நம்ம இந்த மிரட்டல்களிலிருந்து விடுபட்டு தைரியமாக வாழலாம். நீ என்ன தான் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சிட்டே போனாலும் நீ அந்த மிரட்டலை அடிப்படையாக கொண்டு தான் நீ அவ்வளோ பணம் சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கிற. அப்படின்னு சம்பாதிக்கிறதுக்காக ஓடிட்டுருக்கு. எப்போ பார்த்தாலும் பணம்னு சொல்லிட்டு குடும்பத்துடன் நேரம் செலவழிக்காமல், விளையாடாமல், தினமும் 1 மணி நேரம் விளையாடாமல், உடற்பயிற்சி செய்யாமல், உணவு இப்படிலாம் இருந்து. ஏன்னா அந்தளவுக்கு நீ மிரட்டப்பட்டிருக்கிறாய். உன்னை மிரட்டுறாங்க. இந்த உலகத்துக்கு நீ பயந்து போய் தான் இந்த மாதிரி நீ ஓடிட்டுருக்க. அதனால் இந்த மிரட்டலிலிருந்து நாம் எந்த அளவுக்கு மிரட்டலை தவிர்க்க வேண்டும். நம்ம முழுமையாக மிரட்டலிலிருந்து விடுபட முடியும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் மிரட்டலை கொஞ்சம் உள்வாங்கிக்கிட்டு அதே நேரத்தில் தவிர்க்கக்கூடிய மிரட்டல்களை தவிர்க்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எளிமையாக வாழ வேண்டும். போதும், அவ்வளோதான். இந்த ஒரு வீடா இவ்வளோ இருந்தால் போதும். ஒரு ஆடம்பரமான வசதிகள், தேவையில்லாத சொகுசான அந்த ஆடம்பர வசதி எதெல்லாம் தவிர்க்க முடியுமோ அதெல்லாம் தவிர்த்து விட்டு எளிமையாக வாழ வேண்டும். ஒரு 8 மணி நேரம் வேலை பார்க்குறோமா, ஒரு குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கிறது, விளையாடுவதற்கு வாய்ப்புகளை தேடுவது, தினமும் 1 மணி நேரம் விளையாடணும், உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, குடும்பத்துடன் நேரம் செலவழிப்பது, இப்படி ஒரு எளிமையான வாழ்க்கை மூலம் அந்த மிரட்டலை நம்ம குறைக்கலாம். ஒரு தைரியமாக வாழலாம். பணம்னு ஓடி நீ ஆடம்பரமாக பெரிய பெரிய வீடு அப்படி பங்களா அப்படி இப்படின்னு இருக்கிறன்னா அந்தளவுக்கு நீ மிரட்டப்படுகிறாய். நீ பயந்து போயிருக்க, நீ ரொம்ப பயந்து போயிருக்கப்பா. அதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக ஓய்வெடு உட்காந்து அப்படின்னு சொல்லி, அதுதான் எளிமையாக வாழ்வதன் மூலம் நீ தைரியமாக வாழலாம். தேவையற்ற மிரட்டல்களிலிருந்து நீ உன்னை விடுவிக்கலாம். சும்மா ரொம்ப பயந்து போயிருக்க, அதான் பணம்னு ஓடுற. பணம்னு ஓடிட்டு கடைசியில் உடம்புல நோயை வரவழைச்சி எப்போ பார்த்தாலும் பணம் ஒரு நிம்மதியாக இருக்காமல், எப்போ பணத்தை சம்பாதிக்கல வெறியோட ஓடி அந்த மிரட்டலுக்கு பயந்து பணம்னு ஓடி கடைசியில் நோய் வந்துடும். ஆக அந்த மிரட்டலோட தொடர்ச்சி, அந்த மிரட்டல் தான் நோய்கள் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. அதனால் முதல்ல நம்ம அதை புரிஞ்சிக்கணும். தைரியமாக வாழணும் அப்படின்னா, நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்னா, இந்த மிரட்டலுக்கு, இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நீ பயப்படக்கூடாது. இந்த பூச்சாண்டி காட்டுற வேலைகளுக்கெல்லாம் எந்த அளவு நம்ம அதுக்கு முற்றிலும் நம்ம இந்த மிரட்டலை தவிர்க்க முடியாது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிரட்டல்களை ஏற்றுக்கொண்டு தவிர்க்கக்கூடிய மிரட்டல்களை தவிர்த்துவிட்டு வாழ்ந்தால் தான் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். நீ இந்த உலகம் சொல்கிற மிரட்டல்களுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் பணம்னு ஓடிக்கிட்டே அலைஞ்சேன்னு வச்சுக்கோ. அப்புறம் கடைசியில் நோய் கடைசியில் சீக்கிரமாக செத்து போயிடுவேன். அந்த மிரட்டல் தான் கடைசியில் நோயாக மாறும். மிரட்டலுக்கு நீ ரொம்ப மிரட்டல்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தேன்னு வச்சுக்கோ. நீ இந்த உலகம் காட்டுற பூச்சாண்டிகளை நீ பயந்துக்கிட்டே ஓடிக்கிட்டே இருந்தேன்னா கடைசியில் அது ஒன்றை என்ன பண்ணும், ஒரு நோய்ங்கிற பள்ளத்தில் ஒன்றை தள்ளி விட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடும். அப்படி நிறைய நோயாளிகளையெல்லாம் அந்த பள்ளத்தில் மிரட்டி நோய் என்கிற அந்த பள்ளத்தில் தள்ளி விட்டது இந்த உலகம். நிறைய பேர் நோய்ங்கிற பள்ளத்தில் ஓடி அந்த உலகம் விடுக்கிற அந்த மிரட்டலுக்கு பயந்து ஓடி கடைசியில் நிறைய நோய்ங்கிற பள்ளத்தில் விழுந்து அப்புறம் மூடிடுவாங்க, மண்ணை போட்டு மூடிடும் இந்த உலகம். அதனால் இந்த உலகம் மிரட்டலை அடிப்படையாக கொண்டது தான். அதனால் மிரட்டல்களையும் சில மிரட்டல்களை தவிர்க்க முடியாது. சில மிரட்டல்களை நம்ம ஏற்றுக்கிட்டு எதெல்லாம் தவிர்க்க முடியுமோ தவிர்த்து விட்டு நம்ம கொஞ்சம் தைரியமாக வாழ கற்றுக்கணும். எளிமையாக வாழ்வதன் மூலம் மட்டும்தான் நீ தைரியமாக இருக்க முடியுமே தவிர, நீ நிறைய பணம் காசு சம்பாதிச்சிட்டா தைரியமாக வாழலாம் அப்படின்னா அது முடியவே முடியாது. கண்டிப்பாக நீ ரொம்ப பயந்து போயிருக்க, பணம்னு நீ ஓடுற அப்படின்னா நீ ரொம்ப பயந்து போயிருக்க அப்படின்னு தான் அர்த்தம்.